வணக்கம். இன்றைய பதிவு என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை, வேலை கிடைக்கவே இல்லை, அரசாங்கம் தான் எங்களுக்கு வேலை தேடி தரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இது முற்றிலுமே ஒரு தவறான கருத்துங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இந்த வாரமலரில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அது எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் என்னுடைய பிடித்தது பகிர்கிறேன், அந்த பதிவில் பகிர்கிறேன். சொல்கிறாங்க பாருங்கள் என்னென்ன விஷயம் அப்படின்னு. வினோதமான வேலைகளாக தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு வேலையை அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஜப்பானில் ரயில்களில் அதிக கூட்டம் ஏற்படும் நேரங்களில் பயணியரை ரயிலுக்குள் தள்ளிவிடும் வேலை உள்ளதாம். இவர்களை ஓஷியா என அழைக்கின்றார்களாம். ரயில் கதவுகள் சரியாக மூடுவதற்காக அவர்கள் அந்த வேலையை செய்து உதவுகிறார்களாம். அதுக்கப்புறம் பின்லாந்தில் ஒரு ஹோட்டல் தங்கள் அறைகளில் இருக்கும் மெத்தைகளின் வசதியை சோதிக்க ஒரு தொழில்முறை தூங்குபவரை நியமித்துள்ளது. அவர் ஒவ்வொரு இரவும் வெவ்வேறு மெத்தையில் தூங்கி அதன் வசதி குறித்து அறிக்கை அளிக்கிறாராம். அதுக்கப்புறமா அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் நீருக்கடியில் உள்ள ஹோட்டலுக்குள் ஒரு ஸ்கூபா டைவிங் செய்து பீட்சாவை டெலிவரி செய்யும் வேலை உள்ளதாம். அந்த வேலையை செய்பவர் பிட்சாவை நீர்ப்புகா பெட்டியில் வைத்து நீந்தி சென்று கொடுக்க வேண்டுமா. நம்மூர் போல ஆசிய நாடுகளில் இறந்தவர்களின் இறுதிச் சடங்குகளில் தொழில்முறை அழுபவர்கள் உள்ளனர். இவர்கள் உறக்க அழுவதால் இறந்தவர்களின் ஆன்மா இறைவனை அடையும் என நம்பப்படுகிறது. இது ஒரு பாரம்பரியமான தொழில் என்று குறிப்பிட்டுள்ளார். பாம்புகளிலிருந்து விஷம் எடுக்கும் தொழில் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உள்ளது. இப்படி எடுக்கப்படும் விஷமுறிவு மருந்து தயாரிக்க பயன்படுகிறதாம். அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான நெதர்லாந்தின் தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான சைக்கிள்கள் கால்வாயில் விழுந்து விடுகின்றன. அவற்றை மீட்கும் சைக்கிள் மீட்பவர் தொழில் உள்ளது. இவர்கள் ஆண்டுக்கு 14,000 சைக்கிள்களை மீட்கின்றனர். கோல்ஃப் மைதானங்களில் தண்ணீரில் விழும் பந்துகளை டைவிங் செய்து எடுக்கும் கோல்ஃப் பால் டைவர் தொழில் உலகெங்கும் உள்ளது. இத்தொழிலில் ஈடுபடுபவர் ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான பந்துகளை சேகரிக்கின்றனராம். சில நாடுகளில் நாய் உணவு சுவை பார்ப்பவர் தொழில் உள்ளது. இவர்கள் உணவின் சுவையை சோதித்து போட்டி நிறுவனங்களுடன் ஒப்பிடுவாராம். பெயிண்ட் உலர்வதை கண்காணிக்கும் வேலை இங்கிலாந்தில் உள்ளதாம். இவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கட்டடங்களில் பூசப்படுற பெயிண்டின் நிறம் மற்றும் அமைப்பு மாறுகுதா என்று கவனித்து ரிப்போர்ட் பண்ணுவாங்களாம். பொம்மை பழுது பார்க்கும் தொழில் இது எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அமெரிக்காவில் உடைந்து போன பொம்மைகளுக்கு கை கால் மற்றும் கண்களை மீண்டும் பொருத்தி தருகிறாங்க. நம்ம ஊர்லேயும் உண்டு, நம்ம ஊர்லேயும் அதெல்லாம் செய்கிறாங்க. இந்தியாவிலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. பட் அங்கே அந்த பார்பி பொம்மைக்கு மாதிரி செய்வாங்க போல இருக்குது. பிரபல நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுதான், தங்கள் உள்ளடக்கங்களை வெளியிடுவதற்கு முன் அனைத்தையும் பார்க்க ஒரு நபரை வேலைக்கு அமர்த்தியிருக்கோம். இது பார்வையாளர்கள் தங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சியை எளிதாக கண்டுபிடிக்க உதவுகிறது. பெர்ஃப்யூம் மற்றும் டியோடரண்ட் போன்ற அழகு சாதன தொழில் செய்யும் நிறுவனங்கள் என்ன பண்ணுதான், தங்களின் தயாரிப்பு நன்றாக வாசனை தருவதையும் வாசனையின் தாக்கத்தை அடையாளம் காணவும் வாசனை சோதனையாளர்கள் டெஸ்டிங் பயன்படுத்துகிறார்களாம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா முழுவதும் பேய் வழிகாட்டி தொழில்கள் உள்ளன. நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, நம்ம இதில் அது இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மாளிகைக்கு கோட்டைக்கு அங்கே அழிச்சின்னு போய் இதெல்லாம் பேய் வீடு, இதெல்லாம் சுற்றுலாத்தலம்னு சொல்லிட்டு விளக்கம் வேறு தருவாங்களாம். நம்ம ஊரில் நம்மளே பயப்படுவோம், அது ஒரு தொழிலாக செய்கிறாங்க. திருமணத்தில் கூட்டத்தை அதிகரித்து மணமகளுக்கு நல்ல சமூக இமேஜ், சோஷியல் இம்பார்ட்டன்ஸ், போலி விருந்தினராக பலர் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். இப்படி உலக நாடுகளில் பல வித்தியாசமான தொழில் இருக்குங்களாம். ஆனால் நம்ம ஊரில் இருக்க என்ன தெரியுமா, அரசியல் கூட்டங்களுக்கு ஆள் சேர்ப்பது, உயரமான மலை மற்றும் அறிவியலில் விழுபவர்களை மீட்பது அல்லது இறந்தவர்களை தூக்கி வருவது, டீ காஃபி டேஸ்ட், இது எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா. டெஸ்டர்ஸ் உண்டு எல்லா ஹோட்டல்ஸ்லேயும். அந்த செஃப் என்ன பண்ணுவாங்க, டெஸ்டர் ஒருத்தரை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணுக்கு புடவை கட்டி விட்றாங்க. கல்யாண பொண்ணுக்கு மட்டுமே இல்லை, இப்போ எல்லாருமே நார்மலாக புடவை கட்ட தெரியாதவங்களுக்கும் புடவை கட்டி தராங்க. புடவை எப்படி கட்டுறதுன்றாங்க. முந்தையெல்லாம் ஆக்டர்ஸ்க்கெலாம் தான் அந்த பிரச்சனை இருந்தது. இப்போ எல்லாருமே புடவையை கட்ட ஒரு ஆளை நியமிச்சிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பெரிய பெரிய ஜவுளி நிறுவனங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இவங்கள தான் புடவை கட்ட அனுபவிக்கிறாங்க. இன்னும் பார்த்தா நம்மளோட லேடிஸோடு அவங்க நல்லாவே கட்டுறாங்க. ஸோ இப்படி தொழில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாமா, தப்பு தானே. ஓகே புறப்படுங்க, இந்த மாதிரி வேலையை ஒன்று பாருங்கள். ஓகே.